சார் வணக்கம். தரணி, இந்த திராவிட மாடலை நாங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்ட்டு சில நாட்களுக்கு முன்பாக கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசியிருந்தார். பேசிட்டு தான் டெல்லியில் போய் இந்த கூட்டத்திலையும் கலந்து கொண்டார். சார் ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இப்பதான் கேக்குது. இப்ப சொல்லுங்க. சாரி தரணி, திராவிட மாடல், இந்த மாடலை நாங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்ட்டு சில தினங்களுக்கு முன்பாக கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். அதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு தான் இந்த கூட்டத்திலும் கூட சென்று அவர் கலந்து கொண்டார், இந்த சென்னை வெள்ள மீட்பு நடவடிக்கைக்கு பிறகு. ஆனா இது யாருமே பெரிதாக பொருட்படுத்தல, பிஜேபி அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. ஏன்னா இதை நம்ம இந்த நடந்து முடிந்த இந்த 5 மாநில தேர்தல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சத்தீஸ்கராக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இந்த 3 ஸ்டேட்ல யாரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லாமலேயே பிஜேபி தேர்தலை சந்தித்தது. அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ட்டு ஒருவேளை இந்தியா கூட்டணி நினைக்கிறது அப்படின்னாலும் மல்லிகார்ஜுன கார்கேவை முன்னிறுத்துவதற்கு 2 கட்சிகள் முன்னால வந்துருச்சு. அந்த 2 கட்சியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய கட்சி. ஏன்னா பஞ்சாப்லையும் டெல்லியிலும் ஆளக்கூடிய ஒரு கட்சி, இன்னொன்று மேற்கு வங்கத்தை ஆளக்கூடிய ஒரு பார்ட்டியா இருக்குது. ஆனா எல்லோருடைய முடிவு என்னவாக இருக்குன்னு தெரியல. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுகவினுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னு தெரியல. நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து பயணிப்பது மட்டும்தான் எங்களோட நோக்கம், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை நாங்க அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடா, இல்ல விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லவும் தயாராக இருக்கிறதா திமுக? சார், முதல்ல என்னன்னா, நேற்று இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு இங்கு 3 ஆங்கில ஊடகங்கள்ல எனக்கே விவாதம் இருந்தது. எல்லா விவாதமும் ரத்தாயிருச்சு. ரத்தானதுக்கு என்ன காரணம்னா, முதல் முறையா ஒரு கான்சென்சஸ் வந்திருக்கு. யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கலாம், எவ்வளவு சீட் யார் யாரு கண்டெஸ்ட் பண்ண போறாங்கிற விஷயத்துல நிறைய கன்சென்சஸ் வந்ததுனாலதான் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எப்பயுமே இந்த பாஜகவோட ஃபேக் நியூஸ் ஃபேக்டரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொய் செய்தியவோ இல்ல குழப்பம் வைக்கிற செய்தியை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி உருவாக்குறதுதான் அந்த மீட்டிங்குள்ளார் நிதிஷ்குமார் அப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி இந்த சனாதன தர்மாவுக்கும் இங்க இப்ப நம்ம தோத்ததுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. உதாரணம் சொல்றேன், எந்த 3 மாநிலத்திலுமே காங்கிரஸோட ஓட் ஷேர் 1% கூட குறையல, சரிங்களா? அதே மாதிரி சத்தீஸ்கர் போனோம்னா ஓட்டு சதவீதம் காங்கிரஸ்க்கு ஒரு 0.2% அதிகரிச்சிருக்கு. பாஜக எங்க ஜெயிச்சாங்கன்னா, அஜித் ஜோகி அவர்கள் கட்சி வச்சிருந்தாரு, அவர் இறந்துட்டாரு. அதனால தென் சத்தீஸ்கர்ல அந்த ட்ரைபல் ஏரியாஸ் அந்த அஜித் ஜோகியோட கட்சி இப்ப நியர்லி டிஃபங்க்டா இருக்கிறதுனால அந்த ஓட் ஷேர்லாம் ட்ரைபல் ஓட் ஷேர்லாம் பாஜகவுக்கு போயிருக்கு. அதுக்கும் சனாதன தர்மாவுக்கு என்ன சம்பந்தம்? சரிங்களா? அதே மாதிரி மாநில தேர்தல் வேற, ஒன்றிய தேர்தல் வேற. 2009 தேர்தல காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. ஆனா மத்திய பிரதேசல ஆட்சி அமைச்சது யாரு? 2008 ஆட்சி அமைச்சது பாஜக. ஆனா 9 கிட்டத்தட்ட காங்கிரஸ் அளவுக்கு ஈக்குவலா எம்பி சீட் வந்தது. 2008 ஓட் ஷேர் 34% காங்கிரஸ்க்கு. இது அசம்பிளி எலெக்ஷன்ல. இப்ப 40%. அதே நிலைமை தான் அப்ப ஒரு சில 2 வட இந்திய மாநிலங்களும் இருந்தது. ஆனா ஒன்றிய அரசு தேர்தல் வரும்போது அதெல்லாம் மாறுச்சு. அது நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம். இந்தியா ஃபுல்லா நம்ம பாக்குறோம். ஒன்றிய அரசு தேர்தல் வேற, மாநில அரசு தேர்தல் வேற. மக்கள் அது மாத்தி தான் ஓட்டு வாங்குறாங்க. நம்ம 2019லயும் பார்த்தோம். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எல்லாமே காங்கிரஸ் தான் ஆட்சி அமைஞ்சாங்க. ஆனா ஒன்றிய தேர்தல் வரும்போது காங்கிரஸ் வரல. ஆனா இப்ப காங்கிரஸ் பிஜேபி மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு மக்கள்கிட்ட. எது ஒன்றிய லெவல்ல அவங்க வரி போடுறது, வேலையில்லா திண்டாட்டம், சொன்ன வாக்குறுதியை செய்யாதது, இந்த மாதிரி விஷயங்கள். அதனால கண்டிப்பா நம்ம வீழ்த்துவோம். அதனாலதான் பாஜக பயம். முன்னாடி மணிகண்டன் பேசும்போது எங்க கூட்டணி சேராத கூட்டணி அப்படின்னாரு. எங்க கூட்டணியை பார்த்து பாஜக அஞ்சலன்னா எதற்காக 38 கட்சிகளை கூட்டி நாங்க ஜூன் மாசம் கூட்டம் போட்டும் போது அவங்களும் கூட்டம் போடணும்? சொல்லுங்க, எதுக்காக போடணும்? அந்த 38 கட்சியில பாதி கட்சி ரப்பர் ஸ்டாம்ப் கட்சி தான், ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அந்த மீதி கட்சிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சி தவிர எந்த கட்சிக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. எதுக்காக போட்டு இந்தியா கூட்டணியோட ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்படிஷன் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி 38 ரப்பர் ஸ்டாம்ப் கட்சிகளை கூட்டிட்டு ஒரு கூட்டணி அமைக்கணும்?